உங்களுக்கு என்னதான்டா ப்ராப்ளமு? என்னடா நீங்கள் பாட்டு நியூஸ் என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க நீங்கள். இப்போ நாங்கள் யாரை சொல்கிறதா நம்புறது? மக்கள் எந்த பக்கம் தான் போகிறது? யார் பக்கம் தான் நியாயம் இருக்குது? எனக்கு ஒன்றுமே புரியல. இதை கதையாக கொண்டு வந்து இந்த ப்ராப்ளமே அப்படியே டைவெர்ட் பண்ணுறீங்கடா. டேய், ப்ராப்ளம் என்ன தெரியுமா? அந்த பொண்ணை வந்து ரேப் பண்ணி மர்டர் பண்ணியிருக்காங்க. அதுக்கான சொல்யூஷன் கேட்டால் நீங்கள் அப்படியே டைவெர்ட் பண்ணிட்டு எங்கெங்கேயோ கதையை கொண்டு போகிறீங்கடா. டேய், என்னடா நீங்கள் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? இதையே நாங்கள் மறந்துட்டு அப்படியே அடுத்தடுத்து அவங்க மேலே தப்பு சொல்லிட்டு அப்படியே நாங்கள் போகிறது. ஐயா, பையன் மேலே தப்பு இருக்கோ, பொண்ணு மேலே தப்பு இருக்கோ, இல்லை அவங்க அம்மா மேலே தப்பு இருக்கோ, யார் மேலேயோ தப்பு இருக்கு. 10 வயசு குழந்தைய வந்து ரேப் பண்ணி மர்டர் பண்ணியிருக்கான். அதுக்கு என்ன கதை? அதுக்கு என்ன சொல்யூஷன்? அவனுக்கு என்ன தண்டனை கிடச்சிச்சு? அதுக்கான பதில் தான் எங்களுக்கு இங்கே வேணும். தவிர அவங்க அஃபேரில் இருந்தாங்க, தண்ணி அடித்தாங்க, மட்டையானாங்க, இதெல்லாம் எங்களுக்கு தேவையே இல்லை. இதுக்கான பதில் தான் எங்களுக்கு தேவை. அது இல்லாமல் மக்களே, மற்றவங்க சொல்கிறத நம்பி நீங்கள் வந்து டைவெர்ட் ஆகி போகாதீங்க, சரியா? ஆளுக்கு ஆளுக்கு ஒரு நியூஸை பரப்பிட்டே இருக்காங்க. அவங்க ஃபேமிலியில் இருக்கவங்களும் அப்படி தான் இருக்காங்க. நம்மளுக்கு அதெல்லாம் வேணாம். நம்மளுக்கு தேவை ஒரு நியாயம் தான் வேணும். தேவையில்ல. ஏன்டா போங்கடா ஏன்டா கடுப்பை கிளப்பிட்டு